Hello friends, welcome back to Top Cinemas. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு Amazon Primeல ஒரு மராத்தி ஃபீல் குட் மூவியாக வெளியான முக்கம் போஸ்ட் தேவச்கர் படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். ஜிஜா ஒரு குட்டி பொண்ணு. இவங்க தன்னுடைய அம்மா மற்றும் பாட்டியுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய அப்பா வார்ல இறந்திருப்பாரு. சோ அவங்களோட அப்பா இவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த சூழல்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மை ஃபாதர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒரு சூழல் உண்டாகுது. பட் இவங்களுடைய அப்பாவை இவங்க பார்த்ததே இல்லை அப்படின்றதுனால ஒரு எந்த மாதிரி ஆளு, அவருக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு நபர் இறந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரியவங்க சொல்லி வைப்பாங்க. ஜிஜாவும் தன்னுடைய அப்பா சாமி கிட்ட தான் இருக்காரு அப்படின்றத நம்புறாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தவங்க யூஎஸ்ல இருக்கிற தன்னுடைய மகனுக்கு லெட்டர் அனுப்புறத பாக்குறாங்க. சோ ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு லெட்டர் போய் சேரும் போது கடவுள் இருக்கிற இடத்துக்கும் நம்ம லெட்டர் போட்டோம் அப்படின்னா போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்பி லெட்டர் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. குழந்தை பருவத்தில் இருக்கும்போது குழந்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான ஒரு பதில பெரியவங்க சொல்லும் போது அதுல இருந்து அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். சோ ஒவ்வொரு கொஸ்டினையும் அவங்க எப்படி அணுகுறாங்க அப்படின்றது ஒவ்வொரு கிட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். சோ அதே மாதிரி இவங்க ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு சொல்லும் போது கடவுள்னா யாரு, அவர் எங்க இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தேடல்ல இவங்க இறங்குறாங்க. அந்த ஃபேஸ்க்கு அப்புறமா அவங்க ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய அம்மா அவங்க க்ளோஸா வாட்ச் பண்றாங்க அப்படின்றத நிறைய சீக்வன்ஸ்ல ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு பென்ஷனுக்காக ஒரு ஆபீஸ்ல அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத லெட்டர் மூலமா சொல்லிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜிஜாவுக்கு ஃப்ரெண்டா சுப்ரா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களோட ஜோக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்கவே லாஜிக்கல் லூப்போல்ஸ் அங்கங்க இருக்கதான் செய்யுது. இருந்தாலுமே இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஆங்கிள் தான் எடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த படத்துல குட்டி பசங்களா நடிச்ச ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரோஹனுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. நிறைய போல்டான ஷாட்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாரு. அது பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா ஜிஜா சுப்ரா இவங்க ரெண்டு பேருமே விளையாட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வருவாங்க. அப்ப ஜிஜாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா அவங்கள கத்துவாங்க. பட் சுப்ராவுடைய அப்பா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜிஜா போஸ்ட்மேன் பாப்பாங்க. அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ அந்த ஒரு ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த கான்செப்ட ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ல நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். இந்த படம் பாத்தீங்கன்னா கடவுள் கிட்ட இருக்கிற தன் அப்பாவோட பேசுற ஒரு குழந்தையோட அந்த கதையை ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கம் போஸ்ட் தேவச்கர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.